ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வாதர்ஷ் விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு குட்டி ட்ரிப்பு போயிட்டு வந்துடலாமா? எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க, எங்களோட குலதெய்வ கோவிலுக்கு. எங்கே ட்ரிப்பு போனாலும் இல்லை, எங்கே வெளியே போனாலும் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிட்றது எங்கள் வழக்கம் அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு நான் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு. ஸோ சூப்பராக பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயும் ஒரு கோவில் இருந்துச்சு, அங்கேயும் போய் பார்த்துட்டு எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு போன உடனே பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு பஞ்சாமிர்தம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு பஞ்சாமிர்தம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றா பூஜை கொடுப்பாங்க. இன்றைக்கி வேறு 2 காருக்கு வேறு பூஜை பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாமே பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ன்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க எல்லா லேடிஸும் சேர்ந்து பஞ்சாமிர்தம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோவில் ரொம்ப காமாக இருக்கும், ரொம்ப கம்மி ஜனம். அது இல்லாமல் இன்றைக்கி ஹைலைட்டே இந்த 2 குட்டி பூசாரிங்க. ஒருத்தர் வந்து 9th படிக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து 6th படிக்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு இருந்தேன், என்ன இப்போ வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஸ்கூல் இல்லையான்ட்டு. இல்லை, தீபாவளி லீவு, அதனால் நாங்கள் வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக பூஜையும் பண்ணாங்க, சில மந்திரம் எல்லாமும் சொல்கிறாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கூடவே பெரியவர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களோட கைடன்ஸோடு தான் எல்லாமே பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கூட ஓகே இவங்களுக்கு வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் சூப்பராக பண்ணி முடித்தாங்க. இந்த கோவிலோட ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னா, நம்ம மட்டும்தான் இருப்போம், கூட ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். நம்ம நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஏன்னா அவ்வளோவா யாரும் எந்த கோவில்லையும் ரஷ்ஷாக இருக்கும்ல, இங்கே வந்து அவ்வளோவா ரஷ்ஷாகவே இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல் அண்ட் காமாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்குறதுக்கு வந்தேன். கடவுள் அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாக பூவில் எல்லாமே. இந்த கடவுள் பேர் வந்து வீரபத்ரேஸ்வரா. இது எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோவில். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 4 இயர்ஸ் மேலே இருந்தது. இன்றைக்கி வந்ததுலேருந்து நான் ரொம்ப ஹாப்பி. சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு எனக்கு குங்குமம் கொடுத்தாங்க எங்கள் அக்காவோட சிஸ்டர். அவங்கக்கிட்ட குங்குமம் ஆசீர்வாதம் எல்லாமே வாங்கிட்டு அங்கேயே நாங்கள் லஞ்சும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ ஒரு 10-12 பேர் ஆயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலியோடு. ஸோ அங்கேயே லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு கோவில் போயிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வரும்போது இங்கே ஒரு நர்சரி பார்த்தேன். நர்சரியில் செடி வாங்கணுன்னு தான் போனோம், ஆனால் அந்த நர்சரி க்ளோஸாக இருந்துச்சு. நிறைய செடி மட்டும் வச்சுருந்தாங்க, ரோஸ் செடி, வெற்றிலை, அதுக்கப்புறம் சீபேக்காய் செடி எல்லாமே. அதை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர்றதுக்கு ஒரு 3 hours ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சூப்பரான ஒரு குட்டி டே ட்ரிப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் இப்போ லாங் வீடியோஸ் நிறைய போட முடியறதில்ல. இனிமேல் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.